அதிமுகவிடம் மக்களை கவர்வதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை என்பதை தேர்தல் அறிக்கை காண்பிக்கிறது என மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மதுரை வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விருதுநகர் தொகுதி என்றுமே நட்சத்திர தொகுதிதான். மற்ற கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களிடம் ஆதரவு கேட்டு வர இருக்கிறார்கள். இந்த ஜனநாயகத்தின் நிகழ்வுகளில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் அதிமுகவிடம் மக்களை கவர்வதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை. மற்றவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை காப்பி அடித்து அதிமுக அறிவித்துள்ளது என விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பேசிய அவர், அதிமுகவை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு தனக்கென்று ஒரு திட்டங்களோ மக்களை கவர்கின்ற ஒரு விதத்திலே அவர்களை பொறுத்தமட்டில் மக்களை நம்பிக்கையை பெறுவதற்கான எந்த திட்டங்களோ அவர்கள் கையில் இல்லை. அதனால் மற்றவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களை பார்த்து காப்பி அடிக்கின்ற பழக்கம் அதிமுகவிற்கு இருக்கிறது. மக்களை பொறுத்தமட்டிலே உண்மையாக யார் சொன்னதை செய்ய இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். மக்கள் மன்றத்தில் இந்தியா கூட்டணி மிக தெளிவான திட்டத்தோடு செல்லும். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படும். மக்கள் மன்றத்தை பொறுத்தமட்டிலே மக்கள் உண்மையாக யார் செய்து காட்டியிருக்கிறார்களோ, யார் சொன்னதை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். வட மாநிலத்தவர்கள் குழந்தைகள் கடத்துவது போன்று தவறான தகவல் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டில் தற்போது பல்வேறு இடங்களில் பணிகளில் இருக்கும் வட மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் குழந்தைகளை கடத்தி வருவதாக தவறான தகவல் பரவியது. இதுகுறித்து காவல்துறை தரப்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடத்தியும் எச்சரிக்கை விடுத்தும் மீண்டும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷாமலா தேவி இதுபோன்று சமூக வலைதளங்களில் குழந்தைகளை வட மாநிலத்தவர்கள் கடத்துவதாக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தயவு செய்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் காணொலி ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை விபத்தில் சிக்கி போக்குவரத்து முதல்நிலை காவலர் உயிரிழந்துள்ளார். காஞ்சிபுரம் மடம் தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமரன். இவர் ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து போலீசில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராஜீவ்காந்தி நினைவகம் முன்பு போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சென்னை நோக்கி வந்த மினி லோட் வேன் கட்டுப்பாட்டை இழந்து முத்துக்குமரன் மீது மோதியதோடு காஞ்சிபுரம் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த முத்துக்குமாரை மீட்டு சக காவலர்கள் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தண்டலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து முத்துக்குமரனின் உடலை மீட்ட ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர்களை தேடி வருகின்றனர். அதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் உள்ளனர் என்று திமுக வேட்பாளர் விமர்சனம் செய்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் பள்ளக்காபாளையம் ஆகிய 3 இடங்களில் திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியின் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில், ஈரோடு பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் ஆகியோர் பணிமனையை திறந்து வைத்தனர். முன்னதாக பேசிய வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க அனைத்து கூட்டணி கட்சியினரும் கடுமையாக உழைக்க வேண்டும். மத்தியில் மோடி ஆட்சியை அகற்ற தீவிரமாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேட்பாளர் பிரகாஷ், பள்ளிப்பாளையம் நகராட்சி எல்லை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை உள்ளதால் அதற்கு ஏற்ற வகையில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றார். திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் நல்ல உறவுல இருக்கிறாங்க. இது ஒன்னே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இது ஒன்று இது இல்லை. அதாவது எம்ஜிஆர் தலைவராக இருந்திருக்கார் அந்த கட்சியில், ஜெயலலிதா தலைவராக இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் இப்படி இல்லை கேண்டிடேட்டே போட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கார்பரேட் அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் சமூக பணி அரசியல் பண்ணுறோம். இதுதான் ஈரோட்டோடைய இன்றைக்கு நிலைமை. நீங்கள் டெபாசிட் போக்க வைங்க, ஒரு பெரிய அளவில் பள்ளிவாளையத்தை நம்ம பெருசு பண்ணி கொடுக்குறது, துணை நகரம் அமைச்சு பண்ணி கொடுக்குறது எங்களால் முடிஞ்ச முயற்சி எடுப்போம். ஏன்னா அந்த பக்கம் ரயில்வே பாலம், அதுக்கிறப்ப காவிரி பாலம், இந்த பக்கம் தான் டெவலப் பண்ண முடியும். அந்த பக்கம் பூரா அது வந்துடுது. அது எங்களுக்கு ஈரோட்டுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, நாமக்கல் மேற்கு மாவட்டத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டுக்கு ஒரு இணைப்பு எதுனா காவேரி பாலம் தான், இந்த குடிதண்ணீர் இதுதான்.
நமக்கு காவிரிங்கிறது ஒரு தெய்வம் மாட்டம், சரிங்களா? இந்த ரெண்டு மாவட்டத்தையும் தமிழ்நாட்டையே காப்பாற்ற காவிரி, அது இந்த 2 மாவட்டத்துக்கும் பெரிய வாழ்வாதாரத்தை காப்பாற்று. 18வது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவொற்றியூரில் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் அஜெக்ஸ் பகுதியில் உள்ள அரசு ஜெயகோபால் கரோடியா பள்ளிவாசலில் 18வது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய்பத்தூர் உத்தரவின்படி கூடுதல் ஆணையர் ஆலோசனையின் பேரில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேல் தலைமையில் திருவொற்றியூர் உதவி ஆணையர் இளங்கோ மற்றும் காவல்துறையினர், துணை ராணுவத்தினர் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளனர். இதனை தெரிவிக்கும் வகையில் முக்கிய வீதிகளில் சென்ற கொடி அணிவகுப்பில் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.